Hello my dear family, welcome back to your favorite episode of Wake Up Your Vocab. இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல என்ன பார்க்க போறோம் அப்படினா pain related ஆன vocabularies பார்க்க போறோம். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துக்கலாம். லாஸ்ட் குவிஸில் இந்த கல்லறையில் பொறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒருத்தருடைய பேரை பொறிக்கிறது, அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஏற்கனவே கார்விங் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பழங்கள், காய்கறிகள் இதில் நம்ம செதுக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கார்வ் யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலாக இந்த பொறித்தல், கல்லறையில் பொறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படின்னா என்கிரேவ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் ரைட் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தீங்க, ஹேட்ஸ் அப் டு யூ. இந்த என்கிரேவ் அப்படின்ற வேர்டை நம்ம இந்த ரிங்ஸ், செயின் இதிலெல்லாம் இனிஷியல் நேம் எல்லாம் பொறிப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கும் நம்ம இந்த என்கிரேவ் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹர் நேம் வாஸ் என்கிரேவ்ட் ஆன் ஹர் பெண்டன்ட். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அவளோட பெண்டன்ட்டில் அவளுடைய பெயர், அவளுடைய செயினில் இருக்கிற அந்த டாலரில் அவளுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய நியூ வெக்காபுலரிஸ் எஃபெக்டிவாக நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா செப்டம்பர் 2 இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ கோர்ஸ் கமெண்ட்ஸ் ஆகுது. இது உங்களுக்கு டீச்சிங் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே டீச் பண்ணுவாங்க. இதோடைய டியூரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 to 25 hours டைம் டியூரேஷன் இருக்குது. இது லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் இந்த 4 ஸ்கில்ஸுமே இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸில் கவர் ஆகும். ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போய் செக் பண்ணலாம். கைசன் அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். நம்பர் 1 in our list is choking. சோக்கிங் அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா சஃபகேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, மூச்சு திணறுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஒன்று சஃபகேட் சொல்லலாம், இன்னொரு வேர்டு சோக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் என்டர்ட் ஹிஸ் லங்ஸ் அண்ட் ஹி வாஸ் சோக்கிங் அப்படின்னு சொல்லலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா அவனுடைய நுரையீரலில், இப்போ யாராவது நீச்சல் தெரியாதவங்க யாராவது தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க, முங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவருடைய நுரையீரல் ஃபுல்லாக தண்ணி நுழைஞ்சிருச்சு, ஸோ அதனால் அவர் மூச்சு திணறாரு அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். லெட்ஸ் see one more example sentence. The smoke from the campfire made us choke and burnt our eyes. இதோட மீனிங் என்ன அப்படின்னா நம்ம இந்த முகாம்லாம் போட்டிருக்கும்போது ரொம்ப குளிர் பிரதேசங்கள்லாம் நம்ம போனோன்னா அங்கே முகாம் போட்டு சுற்றி நெருப்பு வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேம்ப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேம்ப் ஃபயரில் இருந்து அந்த ஸ்மோக், அந்த புகை எங்களை மூச்சு திணற வச்சுது, கண்ணெல்லாம் காந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட மீனிங். ஓகே. அண்ட் கேஸ்பிங் அப்படின்னா மூச்சு வாங்குறது, மூச்சு இறைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேஸ்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வேகமாக ஓடி மூச்சு இறைக்கிறது, மூச்சு வாங்குறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் கேஸ்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டீப் ப்ரீத் எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆச்சரியத்துலேயோ ஏதோ ஒரு ட்ரெஷர் இந்த மாதிரி ஏதாவது நம்ம பார்த்துட்டு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அப்படி சொல்கிறதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கேஸ்ப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நம்பர் 2 in our list is ஸ்டாபிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாபிங் அப்படின்னா இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஸ்டாப்னா ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குத்துறது அப்படின்னு சொல்லுவோம், கத்தி வச்சு குத்துறது. ஸோ இந்த மாதிரி குத்துறதுக்கு நம்ம ஸ்டாப்னு சொல்லுவோம். ஸ்டாபிங், இட் வாஸ் ஸ்டாபிங் அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா பளிச்சுன்னு குத்துற மாதிரி வர்ற ஒரு பெயினை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see some example sentences using this. He was woken by a sudden stabbing pain in his chest. இதோட மீனிங் அவர் திடீர்னு செஸ்ட்டில் ஒரு குத்துற மாதிரி, பளிச்சுன்னு குத்துற மாதிரி ஒரு பெயின் எழுந்திருச்சாரு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஐ ஃபெல்ட் அ ஸ்டாபிங் பெயின் இன் மை பேக் அப்படின்னா எனக்கு முதுகில் பளிச்சுன்னு குத்துற மாதிரி இருந்தது. அந்த பெயின் எப்படி இருந்தது அப்படின்னா குத்துற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ நம்மளோட பெயினுடைய அந்த சிவியர்னஸ் நம்ம சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்டாபிங் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. Let's see next one. Number 3 in our list is cramping. Cramping அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா
இந்த தசை பிடிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் வந்து கிராம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக வந்து சுளுக்குன்னு சொல்கிறதுக்கு ஸ்ப்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தசை பிடிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த தசை பிடிப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் நம்ம இந்த கிராம்பிங் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். Let's see some example sentences using this. She had a sudden painful cramp in her left leg. அப்படின்னா அவளுடைய இடது காலில் திடீர்னு வந்து ஒரு தசைப்பிடிப்பு ஏற்பட்டது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். I got a cramp in my leg while running அப்படின்னோன்னா இதோட மீனிங் வந்து இந்த ரன்னிங், ஜிம், ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு அடிக்கடி இந்த தசைப்பிடிப்பு ஏற்படும் இல்லையா. ஸோ நான் ஓடும்போது எனக்கு வந்து தசை பிடிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ காட் அ கிராம்ப் அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்து ஸ்ப்ரெயின் அப்படின்னா சுளுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ப்ரெயின் கேன் ஆக்ட் அஸ் அ வேர்ப் அஸ் வெல் அஸ் அ நவுன். ஸ்ப்ரெயின்ன்றது வேர்பாகவும் ஆக்ட் ஆகும், நவுனாகவும் ஆக்ட் ஆகும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ ஸ்டம்பிள்ட் அண்ட் ஸ்ப்ரைன்ட் மை ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தடுமாறி நான் வந்து விழுகும்போது என்னுடைய ஆங்கிளில் வந்து சுளுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்றதா இதோடைய மீனிங். ஓகே, ஸோ ஸ்ப்ரைன் அப்படின்னா சுளுக்கிக்குச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்ப்ரெயின் யூஸ் பண்ணணும். இதுவே வந்து தசைப்பிடிப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிராம்பிங் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். The last and final one is splitting. Splitting அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா it is intolerably painful. அதாவது தாங்கிக்க முடியாத ஒரு பெயின் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ ஸ்ப்ளிட்டிங் ஹெட்ஏக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சிவியர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த பெயினோட அளவை அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சொல்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டிங் ஹெட்ஏக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாபிங்னா அப்படி கொஞ்சம் நேரம் கழித்து அப்படி பழிச்சுன்னு அந்த மாதிரி குத்துறது, அதுக்கு வந்து ஸ்டாபிங் சொல்லுவோம். அப்புறம் த்ராபிங் சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் வேர்ட்ஸ், இது ரிலேட்டடாக நம்ம பார்த்தோம்னா நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹாவ் அ ஸ்ப்ளிட்டிங் ஹெட்ஏக் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப தாங்கிக்க முடியாத ஒரு பெயினை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ that's it with the lesson today. இன்றைக்கி வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வெக்காபுலரிஸ் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக நம்ம குழந்தைங்கள வந்து தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டு பாடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த தாலாட்டு பாடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தாலாட்டு பாடுறதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்கிறது அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.